ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு தோத்துரும், மக்கள் பெரிய அளவில் பிஜேபிக்கு எதிராக இருக்காங்கலாம் பகல் கனவு காணாதீங்க. ஒரு வருஷத்தில் அக்செப்டன்ஸ் மெல்ல மெல்ல இந்த அலையன்ஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகள், திமுக செய்யக்கூடிய தவறுகள் அதிமுக பிஜேபி மீதான வெறுப்பை பெரிய அளவில் சமப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்டி டிஎம்கே சென்டிமெண்ட், ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சின்ன தவறுகளை கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் தவிர்க்கணும். இல்லைன்னா இவங்க தோற்கடிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தான் நிரந்தரமாக ஜெயிச்சிருவோம், நரசிம்மராவ் ஜெயலலிதா கவர்மெண்ட் எப்படி தோற்று போச்சோ அந்த மாதிரி அந்த அலைன்ஸ் தோற்ற மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே தோற்றுருன்னு நினைச்சாங்கன்னா இவர்கள் பகல் கனவு காண்கிறார்கள். திமுக பகல் கனவு காண்கிறது என்று தான் அர்த்தம். உண்மையிலே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை பார்த்து திமுகவுக்கும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கும் அச்சம் இருக்கிறது என்பதற்கு நேற்றிலிருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்களும் அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உண்மையிலே ஒரு அச்சம் இருக்கிறது இந்த அலையன்ஸை பார்த்து என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொன்முடி விஷயத்தை பொறுத்தவரையில் காலதாமதப்படுத்தாமல் முதலமைச்சர் அவர்கள் அவரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும்.